ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் சிறகடிக்க ஆசை சீரியலில் இந்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்ன நடக்கும்னா, ரோஹிணி பார்வதி கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க. ஆன்ட்டி, இந்த பணத்தை நீங்கள் எங்கள் அத்தைகிட்ட கொடுத்துருங்க, கேட்டால் பணம்லாம் காணாம போல இங்கே தான் இருந்துச்சுன்னு சொல்லுங்கன்றாங்க. இதெல்லாம் ரோஹிணி பண்ண காரணம் என்னன்னா, விஜயா கேஸ் எதுவும் கொடுத்து கடைசியில் ரோஹிணி தான் உண்மையான திருடின்ற விஷயம் வெளியே தெரிஞ்சுன்னா ரொம்ப பெரிய அசிங்கமாயிரும்ல. அதுலேருந்து தப்பிக்க தான் ரோஹிணி இப்படி பண்ணுறாங்க. ஆனால் பார்வதி கண்டிப்பாக காரணம் கேட்பாங்க, ஏமா அப்படிலாம் பண்ணணும்னு கேட்பாங்க. அதுக்கு ரோஹிணி எப்படி சமாளிக்கிறாங்கன்னா, ஆன்ட்டி எங்கள் அத்தை இப்போ பெரிய பிரச்சனையில் இருக்காங்க, அவங்கள நான் காப்பாற்றணும்னு நினைக்கிறேன், நானே அவங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் ரெடி பண்ணி தரேன்னு தான் சொன்னேன். ஆனால் எங்கள் அத்தை தான் ஒத்துக்க மாட்டாங்க, எனக்கு 3 லட்ச ரூபா பணம் போதுமா, காணாம போன 2 லட்சத்தை நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து கண்டுபிடிச்சிக்கிறேன்றாங்க. நீங்களே சொல்லுங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பதான் பணத்தை கண்டுபிடிக்கிறது? அது வர முத்து சும்மா இருப்பாரா? அத்தையை தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருப்பாரு. அத்தை ரொம்ப பாவன்றாங்க. அது மட்டும் இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா போலீஸ் உங்களை தான் சந்தேகப்படும், ஏன் உங்களை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் பயமுறுத்துறாங்க. இதெல்லாம் கேட்ட பார்வதி ரோஹிணி சொல்ற விஷயத்த செய்யறதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கும்னா, ரோஹிணி விஜயா கேட்டாங்களா 3 லட்ச ரூபா பணம், அதை விஜயாட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. விஜயாவும் ரோஹிணியை பயங்கரமா புகழ்ந்து பேசுவாங்க. கடைசியா நடக்கும்னா, விஜயா வீட்டுல இருக்க எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் முன்னாடி முத்துட்டு அந்த பணத்தை கொடுக்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் திமுறாவும் பேசுவாங்க. இங்க பாருங்க, 3 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தாச்சு, அடுத்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த காணாம போன பணத்தையும் கண்டுபிடிச்சு கூடிய சீக்கிரத்துல உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் சும்மா யாரும் என்ன குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது, என்னாலதான் கடன் பட்டெல்லாம் புலம்ப கூடாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம் பார்வதி கால் பண்றாங்க. விஜய் அவன் பணம் எங்கேயும் காணாமலாம் போல, இங்கதான் இருந்திருக்கு, நாம தான் ஒழுங்கா கவனிக்கலன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் தெரிய வரும். லாஸ்டா விஜயா அந்த பணத்தையும் இன்னைக்கே வாங்கிட்டு உங்க மூஞ்சில விட்டதீரன்ற மாதிரிலாம் பஞ்ச டைலாக் பேசிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து அண்ணாமலை கடுப்பாகுது. விஜயா இப்ப கூட நீ பண்ண தப்ப புரிஞ்சுக்கல அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. சும்மா மீனாவை நீ காயப்படுத்திட்டே இருக்க, இங்க பாரு, மீனாக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காத, அவளுக்கு அப்பா ஸ்தானத்துல நான் இருக்கேன், அவளுக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன்னு சொல்லிட்டு பதிலுக்கு இவரும் பஞ்சடிக்கிறாரு. அதை கேட்டு மீனா பயங்கர சென்டிமெண்ட் ஆகி, மாமா ரொம்ப நன்றி மாமான்னு சொல்லிட்டு அண்ணாமலையோட காலை பிடிச்சி அழுகுறாங்க. மீனா எதுக்கு எடுத்தாலும் இப்படி அழுதுட்டு இருக்கிறத பார்க்கும்போது செம எரிச்சலா இருக்கு. இதெல்லாம் பத்தி உங்க கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.